தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அமைச்சகங்கள், திணைக்களங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் என்பன ஒருங்கிணைந்த நிதிக்கு வெளியே வைத்திருக்கும் நிதியின் விவரங்களை திரைசேரி கோரியுள்ளது. அமைச்சர் செயலாளர்கள், விசேட செலவின பிரிவுகளின் தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், கூட்டு தாபனங்கள், பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு சுற்றறிக்கையின் மூலம் திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன இந்த விவரங்களை கோரியுள்ளார். அத்துடன் ஒருங்கிணைந்த நிதிக்கு புறம்பாக எந்த ஒரு பொது நிதியையும் குறித்த நிறுவனங்கள் வைத்திருக்க முடியாது என்று அவர் அந்த சுற்றறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்றைய தினம் பதவியேற்க உள்ளது. இன்று முற்பகல் 10 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்கலாக தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை 50 பேரை கொண்டதாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக மீண்டும் ஹரணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாகவும், விஜித கேரத்திற்கு ஒரு பலமான அமைச்சு பதவியை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றங்கள் தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லாவிட்டால் புதிய சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டோ இராணுவ பயிற்சி முகாமில் 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் சிலருக்கு சுகையீனம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் போது அவர்கள் மூளை காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டது. இதனை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அசாதெம் ஹனீபா உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்த 500க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்பமாகவுள்ள கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் பரீட்சை நிலையங்களுக்குள் பரீட்சை மையத்தின் நிலைய அதிகாரி மற்றும் மேலதிக கண்காணிப்பாளர் தவிர உதவி அதிபர் உட்பட கண்காணிப்பு ஆசிரியர்கள் அலைபேசிகளை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் எழுந்த பிரச்சினைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பரீட்சை காலத்தில் தேர்வு கண்காணிப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி பரீட்சை காலத்தில் பரீட்சை திணைக்கள உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக மாகாண மற்றும் பிராந்திய அலுவலகங்களின் அதிகாரிகளும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். ஒரு கண்காணிப்பாளர் 15 நாட்களில் 20 பரீட்சை மையங்களை கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அனுமதியின்றி சட்டத்திற்கு முரணான வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவின் தலைவர் நீக்கப்பட்டு குறித்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விசாரணை பிரிவிற்கு தலைவர் ஒருவரை நியமிப்பதற்கு நிதியமைச்சு மற்றும் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் அனுமதி பெறப்பட வேண்டும். ஆனால் அவற்றின் அனுமதி பெறப்படாமலேயே குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நியமிக்கப்பட்ட ஊடக அதிகாரியும் தற்போதைய தலைவரால் நீக்கப்பட்டுள்ளார். நியமனம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையின் தற்போதைய தலைவர் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்திடம் கேட்டபோது இந்த நியமனத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அமெரிக்காவின் போர்க்கப்பல் நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த நிலையில் ஜப்பான் கடல்சார் தற்காப்பு படைக்கு சொந்தமான சமிட்டோரை என்ற கப்பல் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நேற்று நவம்பர் 17 காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கொழும்பு துறைமுகத்திற்கு வந்த கப்பலை கடற்படை மரபுப்படி ஸ்ரீலங்கா கடற்படையினர் வரவேற்றனர்.
கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த சமைடர் என்ற கப்பல் 151 மீட்டர் நீளமும் மொத்தம் 199 கடற்படையினரை கொண்டதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரியாக கமாண்டர் நவோகி கோகோ உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சமிடரே கப்பல் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு நவம்பர் 19ஆம் தேதியன்று நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு ஸ்ரீலங்கா கடற்படை கப்பலுடன் கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் பல சுற்றுலா தலங்கள் விலங்குகளின் புகலிடமாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் காளிக்கோட்டையில் அதிகமான கட்டாக்காளி விலங்குகள் தெரிவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் மாத்திரம் 1,35,907 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த மாதத்தின் கடந்த 10 நாட்களில் மாத்திரம் 61,767 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அங்குன கொலபலச வீதியில் உள்ள வாகனங்களை பழுது பார்க்கும் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். பீப்பாயொன்று திடீரென வெடித்து சிதறியதில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சம்பவத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். கண்டியில் மற்றொரு நவீன சொகுசு டிபெண்டர் ஜீப் வண்டியொன்று தலைமையக போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் கடந்த காலங்களில் பல சொகுசு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேற்று மற்றொரு சொகுசு வண்டி மீட்கப்பட்டுள்ளது. போலீசாரால் மீட்கப்பட்ட வாகனம் கண்டியில் உள்ள முன்னணி மீன் விற்பனை வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இந்த வாகனம் பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த நேரடி முறைப்பாட்டுக்கு அமைய கைப்பற்றப்பட்டுள்ளது. வெண்ணப்பூ பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் 2 ஆசிரியர்களால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் பாடசாலை மாணவியொருவர் 3 மாதங்களுக்கு மேலாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இதன்படி சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்ட 2 ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெண்ணப்பூ பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் 10ஆம் தரத்தில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவி வகுப்பறையை விட்டு வேறொரு மாணவியுடன் வெளியேறியமை தொடர்பில் வகுப்பு ஆசிரியையுடன் இணைந்து மற்றொரு ஆசிரியையினால் தாக்கப்பட்டதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களான ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த மாணவி சிகிச்சை பலனின்றி அண்மையில் உயிரிழந்தார். இதையடுத்து 2 ஆசிரியர்களும் மீண்டும் கைது செய்யப்பட்டனர். ககத்துடுவ சியபலாகொட பிரதேசத்தில் நேற்று மாலை 66 கடவுச்சீட்டுகளை வைத்திருந்த பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் 42 வயதுடையவர் எனவும் சந்தேக நபர் 38 வயதுடையவர் எனவும் அவர்கள் சியபலாங்கொட பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரான பெண் சிங்கப்பூர், ஹாங்காங், துபாய் மற்றும் ருமேனியா ஆகிய நாடுகளில் பணியாற்றிய பின்னர் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு வருகை தந்த சந்தேக நபருடன் இந்த பகுதியில் வசித்து வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் சுமார் 2.5 வருடங்களாக பல்வேறு நபர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி அந்த நபர்களின் கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் பொருளாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் 3வது மதிப்பாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையில் இந்த குழு நாட்டுக்கு வருகை தரவுள்ளது. அதேவேளை குறித்த குழு எதிர்வரும் 23ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து மதிப்பாய்வு செய்து தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பொருளை மயானத்துக்கு அருகில் கித்துல்வத்த வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாரகேன்பட்டியில் இருந்து கித்துல்வத்தை வீதியை நோக்கி வந்த காரொன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.